எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாக பார்த்துக்கலாம். இந்த கேள்வியில் மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய தொழில் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான் சரி. அதுக்கடுத்த கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டடக்கல், எலிபெண்டா குகைகள், எல்லோரா குகைகள், மாமல்லபுரம் அப்படின்னு கொடுத்து இந்த பக்கம் வாதாபி, சாளுக்கியர்கள், அசோகர், ராஷ்டிரகூடர்கள், முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 3, 4 சரி. அடுத்த கேள்வி, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடமேற்கே அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான வாக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வி, சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1, கங்கை டு பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாக்கியம் 2, அலையாத்தி காடுகள் மாங்குரோ காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2ல் எது சரியான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2 வாக்கியங்களும் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விருதுகள்: பெருந்தலைவர் காமராசர் விருது, புதுமை பள்ளி விருது, கனவு ஆசிரியர் விருது, ராதாகிருஷ்ணன் விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான அங்கீகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? பெருந்தலைவர் காமராஜர் விருது சிறந்த செயற்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது அப்படிங்கிறது சமூக பொருளாதார ரீதியான பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது அப்படின்னா என்னென்னா பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் விருதுங்கிறது ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். ஆப்ஷன் பி 2, 3, 1, 4 என்பது சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். புவிசார் குறியீடு பொருட்களை அதன் இடத்துடன் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருள் இந்த பக்கம் இடம் கொடுத்துருக்காங்க. மஞ்சள், பாய், வண்ணப்பூச்சு, சுங்குடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? மஞ்சள்ங்கிறது எங்கே வரும்? ஈரோடு. பாய் பத்தமடை. வண்ணப்பூச்சு ஓவியங்கள் எங்கே? தஞ்சாவூர். சுங்குடி புடவைகள் மதுரை. அப்போ ஆப்ஷன் 2, 3, 4, 1 ஆப்ஷன் பிங்கிறது சரி. பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக, கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஸ் எனப்படும் அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? தேசிய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது தான் சரி. பாருங்க, தேசிய ஊராட்சி நாள் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, ஏப்ரல் 24 என்பது தான் தேசிய ஊராட்சி நாள். அடுத்து திருக்குறளில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதற்கான திருக்குறள் என்ன வரும்? அழுக்காறு அவாவகிழி இன்னாச்சொல் இன்னாங்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி, சரியான இணைகளை தேர்வு செய்ய. ஒண்டி வீரன்
மருது சகோதரர்கள்னு கொடுத்துருக்காங்க. கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. குயிலி புலித்தேவன் கொடுத்துருக்காங்க. முத்து வடுகநாதர் காளையர் கோயில் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இணைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இது ஆப்ஷன் டி 2 மற்றும் 4. கோபாலநாயக்கருங்கிறது திண்டுக்கல் கூட்டமைப்பு சரி. முத்து வடுகநாதர் காளையர் கோவில் போர் அப்படிங்கிறதும் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ ஊருணி அப்படிங்கிறதா சரி. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் டேஸ் அமைப்பிற்கு தொடர்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் டி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னை. அடுத்த கேள்வி 2021ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ தாமோதர் மோசா அப்படிங்கிறதான் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது சி 338 பி 342 ஏ மற்றும் 366. கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே ஓம் என்னும் RT-PCR கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனை எந்த ஒரு அரசு நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி ஓம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எவையெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வி பாருங்க. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது ஆப்ஷன் சி நர்மதை தபதி மற்றும் மாஹி அப்படிங்கிறது தான் 3 ஆறுகள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அடுத்த கேள்வி பாருங்க. மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது ஆப்ஷன் ஏ சேல் வாயு அப்படிங்கிறதான் சரி. கூட்டுப்பொருளை அதன் வினைபடு தொகுதியுடன் இணை அப்படின்னு கொடுத்துட்டு கூட்டுப்பொருள் வினைபடு தொகுதின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்கஹால் ஆல்டிகைடு கீட்டோன் கார்பாக்சிக் அமிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது ஆப்ஷன் டி ஆல்கஹால்ங்கிறது OH ஆல்டிகைடு அப்படிங்கிறது CHO கீட்டோன் அப்படிங்கிறது கார்பாக்சிக் அமிலம்ங்கிறது COOH. ஆப்ஷன் டி 2 3 4 1 அப்படிங்கிறது சரி. அடுத்த கேள்வி பாருங்க. வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது ஆப்ஷன் சி பாஸ்கல் விதி. கேள்வி பாருங்க. கீழ்காணும் சமன்பாடுகளில் எது விசைக்கான சமன்பாடு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது F = MAங்கிறது சரி. F = MV - MU/Tங்கிறதும் சரி. F = ΔP/Tங்கிறதும் சரி. F = ΔP×Tங்கிறது தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு உணவு நிறமூட்டிகள் கால்சியம் கார்பைடு கார்போனோ மெழுகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிறது பால். உணவு நிறமூட்டிகள் பசுமை தோற்றம். கால்சியம் கார்பைடு அப்படிங்கிறது வாழைப்பழத்தை பழுக்க வைக்க பயன்படுவது. கார்போனோ மெழுகுங்கிறது பளபளப்பான தோற்றம். ஆப்ஷன் 2 3 4 1 அப்படிங்கிறது சரி. அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துகையில் சிவசுப்பிரமணியனார் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை இவங்க எங்கே அந்த கடைசியாக அவங்களுடைய இறப்பு நடைபெற்ற இடங்களை கொடுத்துருக்காங்க. சிவசுப்பிரமணியார் எங்கே நாகலாபுரம். கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. அப்போ ஆப்ஷன் 3 1 4 2 ஆப்ஷன் ஏங்கிறது சரி. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜி ராஸ்கோஸ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சிங்கிறது தான் தவறு. அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிய பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. 1907 சூரத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி. சுப்பிரமணிய ஐயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி 2, 3, 4 சரி. அடுத்த கேள்வி பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர்கள் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் போலித்தேவர் நெற்கட்டுஞ்சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதனால் யூசப் கான் துரோகி என குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமை ஏற்று வழிநடத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 3 சரி. 1, 2, 3 3ம் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். குப்தர் காலத்தில் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறுத்திட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேத்ரா அப்படின்னா என்ன, கிலா அப்படின்னா என்ன, அப்ரகதா அப்படின்னா என்ன, வஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரகதா அப்படின்னா வன நிலம், வஸ்தி அப்படின்னா குடியிருப்பவருக்கு உகந்த நிலம். ஆப்ஷன் 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரி. இதில் அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுக்களில் அங்கம் வகிக்கின்றனர். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராவார். இந்திய நிதி அமைச்சர் துணை தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பண வீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. காரணம், நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளிகளில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி பாருங்க. தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறாக இருக்குது? ஆர்டிக்கல் 17 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. எது? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள். அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா ஆணையம், ராஜமன்னார் குழு, அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், பொம்மை தீர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? சர்க்காரியா ஆணையம் மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழுங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம், அனந்தபூர் சாஹிப் தீர்மானம்ங்கிறது அகாலி தளம், பொம்மை தீர்ப்புங்கிறது உச்ச நீதிமன்றம். ஆப்ஷன் 4, 1, 2, 3 அப்படிங்கிறது சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் முறையாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சட்டம் கொடுத்துருக்காங்க, அதற்கான ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. ஆப்ஷன் ஏ 4, 3,
2-1 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். வராகமித்திரர், காளிதாசர், அமரசிம்கா, தன்வந்திரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் யார்? என்னது? யார்? நமக்கு வானவியல் அறிஞர். காளிதாசர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்கா அப்படிங்கிறது அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரிங்கிறது மருத்துவர். ஆப்ஷன் சி. கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவிலேயே இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் டி, புனித தாமஸ். அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி, ஃபஸ்ட்டு தமிழ், 2வது சமஸ்கிருதம், 3வது தெலுங்கு, 4வது மலையாளம். அடுத்த கேள்வி. பின்வருவற்றில் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு? ஆப்ஷன் ஏ, ஹிரன் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி. அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? கீழடி, சிவகங்கை, கொற்கைங்கிறது தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர், குறும்பன்மேடு அப்படிங்கிறது தஞ்சாவூர். ஆப்ஷன் சி, 4123 அப்படிங்கிறது தான் சரி. கேள்வி. இந்தியாவில் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, பெங்களூரு அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு மின் சுற்றில் உள்ள மின்கூறுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கால்வனா மீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், மின் தடையாக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? கால்வனா மீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், மின் தடையாக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்வனா மீட்டருங்கிறது மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கணக்கிட, வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது மின்னழுத்த வேறுபாடை அளவிட, அம்மீட்டருங்கிறது மின்னோட்டத்தை அளவிட, மின் தடையாக்கின என்ன அப்படின்னா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ, 4321 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி. முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, 1968ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்கள். வலியுறுத்தல் ஏ. சுகாதாரம் மற்றும் குடும்பநல கொள்கை குறிப்பேடு 2021-22 படி கோவிட் தொற்று சுவாசத்தின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு, சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்களில் திறம்பட சேவையாற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மருத்துவர்களும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் என்பது இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி, ஃபஸ்ட்டு தருமபுரி, 2வது கோயம்புத்தூர், 3வது ஈரோடு, 4வது வேலூர். ஆப்ஷன் டிங்கிறதா சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எவை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் உரிமைகளை உள்ளடக்கியது. வாக்களிக்கும் உரிமை, அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை, அரசை விமர்சிக்க கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? ஆப்ஷன் 3. ஆப்ஷன் டி, 3 மட்டும், அரசை விமர்சிக்க கூடாது. நாட்டிற்கு அணிகலன் ஆனவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட்டு பிணியின்மை, அப்புறம் செல்வம், அப்புறம் விளைவு, அப்புறம் இன்பம், அப்புறம் ஏமம். அடுத்த கேள்வி. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? பி, பணிவும் இன்சொல்லும் அப்படிங்கிறது தான் சரி. இதுவரை 25 கேள்விகள் இதில் பார்த்துருக்கோம். 22ல் கேட்கப்பட்ட குரூப் 4ல் இருக்கக்கூடிய பொது அறிவு கேள்விகள் 2 பார்ட்டாக நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.